ஹலோ, என்னக்கா என்ன பண்ற? ஆளே காணோம் இன்னைக்கு. என் மக வாரேன்னு சொன்னாடி, அதான் பூ வாங்கி கட்டிட்டு இருக்கேன். என் மகளுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்கே தெரியல. ஆமா ஆமாக்கா, சரி சரி கட்டி வை. சரி, நான் கட்டி வச்சுட்டு அப்புறமா அங்கே இந்த பக்கம் வரேன். சரிக்கா. இல்லை வேற பசியோட வரும், வரங்குள்ளேயும் போய் நம்ம சோத்தாக்குவோம். பூ இங்கே இருக்கட்டும். பூ எவ்வளோ இருக்கு. அத்தை வேற அன்னைக்குன்னு சொன்னாங்க, நம்ம எடுத்து வச்சா என்ன சொல்லுவாங்க? நல்லா ஐயோ, அடி பாவி, நான் பூ வாங்கி என் மகளுக்காக ஆசையா என் கையிலால கட்டி வைக்க அந்த பூவை தூக்கி ஓன் தலையில வச்சிருக்கவ ஒழுங்கு மரியாதை. இப்ப என் மகளுக்கு பூ வேணும், போய் பூ வாங்கி கட்டி வைக்கிற, இல்ல உன்னை வீட்டுல குடிய வைக்க மாட்டேன் போ. பிரியா, பூவை என்னம்மா கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்க? பிரியா பிரியா. என்னங்க அத்தை? அம்மா பிரியா, எவ்வளோ நேரம் பிரியா பிரியான்னு கத்திக்கிட்டே இருக்கே, நீ பூவை கையில் வச்சுட்டே யோசிச்சுட்டு இருக்க. அப்படி என்னதான் யோசனையில் இருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, அண்ணி வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு பூ எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான் அத்தை யோசனையில் இருந்தேன். அண்ணி இப்போதாம்மா வந்துட்டு இருக்கலா, நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அது இல்லாமல் அண்ணி என்ன இவ்வளோ பூவா வைக்க போறா? பூ வாங்கி கட்டினதே உனக்கு உங்கள் அன்னிக்கு சேர்த்து தான் கட்டினேன். நீ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வை. வா சமையலை பார்க்கலாம். சரி, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அத்தை. சரி அத்தை, நான் பூ வச்சுட்டு வரேன் அத்தை.